ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லைவ்ல போன விஷயங்கள், அதாவது பார்வதி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அதே போல் அமித் வினோத் கிட்ட புலம்புறாரு. என்ன புலம்புறாரு, இந்த ரெண்டு விஷயங்களை பார்க்கலாம். இந்த ரெண்டு விஷயங்களும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்வேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்வதி சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கனாக்கா, திரும்பவும் கனியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கனி பற்றியா நம்மளை குரூப்புன்னு சொல்லிட்டா, நம்ம குரூப் அன்பான சேர்ந்த குரூப் தானா உருவாச்சு. அவங்கள மாதிரியா அவங்க குரூப், அதாவது பார்வதி குரூப் அன்பால உண்மையாவே கிரியேட் ஆச்சா. ஆனா கனி குரூப் அப்படி கிடையாதான். தலை வலிக்குதுப்பா. பார்வதி ஒரு நேரத்துல ஒரு மாதிரி பேசுறாங்கப்பா. எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னே தெரியலப்பா. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டேன்றாங்கப்பா. ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க. அமித் ஒய்ஃப் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீங்கள் கேமுக்கோசரம் என்ன வேணாலும் பண்ணுறீங்க, அந்த கேமுக்கோசரம் என்ன வேணாலும் செய்கிறீங்க, அதுதான் உங்களுடைய பெஸ்ட்டு, அதுதான் உங்களுடைய ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை போட்டு மண்டை உருட்டிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பேர் வெளியே போயிருக்கு தெரியலையே. வரவங்கெல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, புலம்புறாங்க. சாண்ட்ராவுக்கு திவ்யா மேலே கோவம். இப்போ திவ்யா தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அமித், வினோத், கமருதீன் இவங்க 3 பேர்ல எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா திவ்யா தான் அது ப்ராப்ளத்தை பெருசாக்குறா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. சாண்ட்ராக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க. இந்த மாதிரி பின்னாடி உட்காந்து பேசுறதை விட்டுட்டு கேம் விளையாடினாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாண்ட்ரா சொல்றாங்க சுபிஷாவை பத்தி, அந்த குரூப்ல ஒரு கால் வச்சுருக்கலாமா, இல்லை அந்த குரூப்ல இருக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசனை பண்ணின்னு அவ கேமை விட்டுட்டா. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னாக்கா கனி அண்ட் விக்ரம் குரூப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல சபரி தான். எப்போ உன்னை கேம்ல கண்ணில் அடிபட்டோன்னா அதுலேருந்து அவன் கேம் லூஸ் ஆயிடுச்சு. இப்போ கூட அவன் அந்த குரூப்புக்குள்ள போகலாமா வானவா இப்படி யோசனை பண்ணியே பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய கேமும் போயிடுச்சு. இவங்க சொல்றாங்க அவங்களுடைய கேம் போயிடுச்சு, அவங்க கேம் போயிடுச்சு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட் தான் விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி கன்னி மேலே திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டில் சேதுபதி கிட்ட சொல்லுவாங்க, பார்வதியினுடைய கேம் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அவங்ககிட்ட கேம் கிட்ட ஒன்றுமே இல்லை, சரக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கனி அந்த மாதிரி சொல்லிட்டு பிறகு பார்வதிக்கு சமக்கம் ஒவ்வொரு நாளும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைலாக் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2-3 நாளில் 4-5 இடத்துல சொல்லிட்டாங்க. எங்கிட்டியாட கேம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, நாங்கெல்லாம் விளையாடுவோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு வீரவசனம் பேசிட்டே இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் உட்காந்து பேசுறதுக்கு முன்னாடி பார்வதி அமித் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அமித் கிட்ட கேட்பாங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்ட்டு. அவர் அமித் என்ன சொல்ல, பட்டும் போடாம சாண்ட்ரா கூட உட்காந்தது தப்புன்றாங்க, கேஸ் எடுத்தது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதி அப்படியா சொன்னாங்க, ஆமாம்ல கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியே இருக்கிற மக்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா பார்வதியினுடைய கேம் இந்த கேவலமான கேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அமித் காணாவினத்தோ கமருதீன் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. நான் அந்த சாண்ட்ரா கூட உட்காந்து தான் தப்பா போச்சு அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. காணாவினத்தையும் சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மச்சான், நீ என் பேச்சு எங்க கேட்ட அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு அவர் சொல்றாரு. கமருதீனும் சொல்றாரு, அவங்க கேம் விளையாடுறாங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்டா அப்படின்ற மாதிரி அவர் பங்குக்கு சொல்றாரு. அமித் அவங்க ஒய்ஃப் சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எப்படி அவர் பிளான் இப்போ அவரு அதுக்கேற்ற மாதிரி எப்படி அவர் பிளே பண்ண போறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.